என்ன இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னே? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கை தானே முக்கியம். என் புருஷனும் இது வேண்டவே வேண்டான்னு தான் சொன்னா கோபப்பட்டு தான் இருந்தாவ. அவியலே சமாதானமாகி வந்திருக்காவ. நீங்க இப்ப இப்படி பண்ண என்ன அர்த்தம்? பூ தானே வைக்கணும்னு சொல்லியும் பூ வாங்கிட்டு வந்துட்டோம். பிள்ளைகளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அது நாங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும். எதுவும் எங்க வீட்டுல கலந்து பேசாம முடிவுக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லாம எங்க மூத்த மாப்பிள்ள வெளியூர்ல இருக்காரு. அவர்கிட்ட கேட்காம எங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீங்க பூ வைக்கணும்னா போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. சோறு என்ன இதெல்லாம்? நம்ம இறங்கி வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே எப்படி ஏறி மிதிக்காமன்னு பாரு. இவையதானே நம்ம வீட்டுல வந்து நின்றுட்டு பொண்ணை கட்டிக்கிடுங்கன்னு கேட்டாவ. இப்போ நம்மள துரத்துற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சாரு. யாருக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்க எனக்கு பிடிக்காது. அவையதான் போ சொல்லியாவல. வா கிளம்புவோம். ஐயா எங்க பேராங்க இருங்க சொந்தப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உள்ள வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். தனியாலாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மூத்த மாப்பிள்ளைட்டு கேட்காம எந்த முடிவும் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பச்சை கிளி வேற இங்க இல்ல. அதனால எதுவும் செய்ய முடியாது. போயிட்டு இன்னொரு நாள் வர சொல்லு. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்களே, நான் இப்ப இதுல என்ன பேசுறது ஐஷு? அவங்களா பேசி ஏதாவது முடிவு எடுக்கட்டும். ஐஷு, நான் வேணா அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க வேண்டாம்னு சொல்றேன். வேற என்ன சொல்றது ஐஷு? அந்த சரோஜ பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அண்ணா அப்படின்னா நான் என்ன கெட்டவனா? வாய மூடுறா. இதெல்லாம் உனக்கு தேவையா? மம்மி டாடி அவங்க கிட்ட உனக்காக கிஞ்சிட்டு இருக்காங்க. நானா இருந்தா இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி இருந்து போயிருப்பேன். நீ என்னடானா வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அண்ணா எனக்கு சரோவும் முக்கியம், அப்பா அம்மாவும் முக்கியம்ண்ணா. அவங்களா பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்கன்றா நம்பிக்கையோடு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரோ எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த அப்பா அம்மா வீடு தேடி வந்திருக்காங்க. அதனாலதான் எதுவும் குறுக்க பேசாம நான் அமைதியா இருக்கேன். டேய் சுயநலவாதிடா நீ. நான் பேசவே விரும்பல ஐஷு. எங்க அண்ணா கூட நான் பேசவே விரும்பல ஐஷு. பாத்தியா ஐஷு, என் கூட பேசவே விரும்பலையா? ஏனே உங்க மருமகனை தள்ளுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம் தானே? அது எப்படி மருமகனை தள்ளுறது? உங்க வீட்டுல எல்லாம் மருமகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டியெல்லாம் இருக்கும். அதனாலதான் பொண்ணு பக்கம் வரும்போது கூட மருமகளை கூடாம வந்திருக்கிய. ஆனா நாங்க அப்படி இல்லை. எதா இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்டுதான் செய்வோம். ஏற்கனவே ஒரு மகளுக்கு நடக்கிற நிச்சயத்துல ஒரு மருமகன் தான் முன்னாடி நின்னாரு. என்ன சாரு? சூரியப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப அதெல்லாம் எதுக்கு? உனக்கு தெரியாதோ இவர் மருமகன் அந்த நிச்சயத்துக்கு வந்திருந்தாரோ? அந்த நிச்சயத்தை நிறுத்தினதே உங்க மகன் தான். அது எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் இப்ப இந்த இடத்துல வீண் பேச்சுச்சாரு. நீங்க பேசிட்டு இருக்கிறது மட்டும் என்ன பேச்சு? அதுவும் வீண் பேச்சுதான். என்ன அவி வேற ஒண்ணும் சொல்லல. நீங்க மருமகிட்ட கேட்கணும்னு சொன்னீல்ல, அதுக்குதான் அந்த நிச்சயத்துக்கு வரலையே. இப்போ ஒரு போன் போட்டு கேட்டா போதாதான்னு நினைச்சிட்டு அப்படி சொல்லியவ. ஒரு போன் மட்டும் போட்டு அவர்கிட்ட பேசுங்கன்னு நாங்க பூ வச்சுட்டு போறோம். ஆமாப்பா, பெரிய மனுஷன் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நல்ல காரியத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போக கூடாது. எதா இருந்தாலும் டக்கு புக்குன்னு முச்சிடணும். அப்புறம் இதுக்காக உட்காந்து கவலைப்பட்டு இருக்க கூடாது. என்ன பேசணும்? என்ன பொருணி? சோறு இதெல்லாம் உனக்கு தேவையா? நம்ம கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? இவிய வீட்டுல வந்து காத்து கிடக்கணும்னு என்ன தலையெழுத்து நம்மளுக்கு? வா போவ, இந்த பொண்ணே வேண்டாம். ஏங்க அவன் காதுல உழப்போது கொஞ்சம் அமைதியா இருங்க. பிறகு என்ன ஒரு வாரத்துக்கு சோறு தங்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு படுத்து கிடப்பான். அவனும் என் சொல்லுவார்த்து கேட்க மாட்டேங்க, நீங்களும் என் சொல்லுவார்த்து கேட்க மாட்டேங்க. நான் என்னதான் செய்ய? இங்க வந்தா அவர் ஒண்ணு சொல்லியாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாப்பிள்ள இதுக்குதான் அவர் வீட்டுக்கு வரும்போதே நீங்க கப்புன்னு பிடிச்சி அமைக்க இருக்கணும். அப்போ விட்டுட்டு இப்ப லவ் தீபம் கத்துனா என்னத்தோ? கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இப்ப எங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு கல்யாணம்னு முடிவு எடுக்கிறோம். அதை உங்ககிட்ட கேட்காம நாங்களே டிசைட் பண்ணா நீங்க எடுத்துப்பீங்களா? அது மாதிரிதான் மாப்பிள்ள. அவரு மாப்பிள்ளைய மதிக்கிறவரா இருப்பார் போல. அவரும் மாமனார் மதிக்கிறவரா இருப்பார் போல இருக்குது.
கேட்டு ஒரு நல்ல முடிவா எடுக்கட்டுமே. கொஞ்சம் காட்டுருங்க, அதான் வந்துட்டோம்ல. சாரு, உங்க அப்பா பேசுறது ஒன்றும் சரியில்லை, என்னை குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. எங்க அப்பா உண்மை தானே சொல்லியாவே, அவிய ஒன்றும் தப்பா சொல்லல. உங்களுக்கு தான் எல்லாமே தப்பா தெரியுது, தப்பாவே பார்க்காதங்க. எப்பா நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நடக்குது நடக்கட்டும். சரிம்மா சாரு. நெட்ட மாதிரி நல்லா இருக்கனா? சூப்பரா இருக்கியக்கா. இன்னொரு லாங் செயின் மட்டும் போட்டு வச்சிருங்க, இன்னும் அழகா இருக்கும். நெட்ட மாதிரி இப்ப பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கா, அதான் கம்மியா போட்டிருக்கேன். கல்யாணத்தோட நிறைய நகை போடுவேன். அப்படியாக்கா, ஒரு 100-150 பவுன் இருக்குமா? ஐயோ அவ்வளவுலாம் இல்ல, என்ன ஒரு ஆரமா ஒரு செயினும் தான் இருக்கும். அப்படியாக்கா, அவ்வளவுதானா? கூட கொஞ்சம் இருந்தா நான் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம்னு பார்த்தேன். நெட்ட மாதிரி தங்க விற்க விலைக்கு யாராவது இலவசமா கொடுப்பாங்களா? சரோஜாக்கா, எனக்கு அப்ப தரமாட்டீங்களா? நம்ம பழக்கம் அவ்வளவுதானா? அந்த தங்கத்திலே முடிஞ்சு போச்சா? நெட்ட மாதிரி அப்படிலாம் நினைக்காதப்ல, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும்ல. உன் கல்யாணத்துக்கு நான் சூர்யாட்ட சொல்லி நிறைய நகை வாங்கி போடி. அப்படியாக்கா? ஆமா. சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். ஆமாக்கா, பொண்ணு பார்க்க அந்த ஆனந்தி எதுக்கு வரல? தெரியலையே. நெட்ட மாதிரி நீ அப்படின்னா ஆனந்த தேடிட்டு இருக்கியோ? சீச்சி, அவனெல்லாம் யார் தேடுவா? அப்ப எதுக்குள்ள கேட்க அவனுக்கு நினைப்பா வருதோ? இல்லக்கா, அவன் கூட என்ன பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவனே என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா சூரிய தம்பி அவனா ஒட்டி பிறந்த ரெட்டப்பிள்ள மாதிரி ஒட்டிக்கிட்டே தெரியாவ. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அவன் வரல, அவன் அண்ணன் வந்திருக்காரு. அதாக்கா என்ன ஏதுன்னு கேட்டேன். தெரியல நெட்ட மாதிரி. ஒரு சமயம் ஆனந்துக்கு தெரியாதா இருக்கும், நான் வேணா சூர்யாட்ட கேட்கட்டுமா? சரிக்கா, இப்ப கேட்டுறாங்க, பிறகு கேளுங்க. பிறகுதான்ல. நெட்ட மாதிரி பவுடர் போதுமா, எனக்கு கொஞ்சம் போடலாமா? போதக்கா, இவ்வளவு சோப்பா இருக்கியா, இதுக்கு மேல பவுடர் அள்ளி தட்டி என்ன பண்ண போறியா? அப்புறம் செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சு விட்ட மாதிரியே இருக்கும், இதான் நல்லா இருக்கு. நெட்ட மாதிரி இவ்வளவு சீக்கிரம் இனி பொண்ணு பார்க்க சூர்யா குடும்பத்தோட வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் நினைக்காதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நெட்ட மாதிரி. ஏக்கா, பல வருஷமா நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தது இதுதானே? ஆமா, நான் இப்பெல்லாம் சண்டை வந்துட்டே இருந்தில்ல, இப்ப வந்து நடக்குமோ நடக்காதோன்னு நினைச்சிட்டேன். அதான் அப்படி சொல்லியே நெட்ட மாதிரி. ஆமா, எதுக்கு என்ன கூடாம இருக்கவ? அவிய எவ்வளவு நகை எவ்வளவு ரொக்கம் என்ன ஏதுன்னு பேசி முடிவெடுப்பாவளா இருக்கும். கூப்பிடுவோக்கா, கூடும்போது ஒரே ஓட்டமா ஓடி போயிருவோம். சரி. நம்மளும் கீழே மட்டும் இருந்தோம்னு வச்சிடுங்க, ஜன்னல் வழியா உங்க ஆளை பார்த்து நீங்க சைட்டா தான் அடிச்சிருக்கலாம். இப்படி மேல எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம், அவரும் உங்களை தேடிக்கிட்டே பாம்போல உட்காந்துட்டு இருப்பாரு. ஆமாப்ல, சூர்யா பாவம். நம்ம அங்க போவோமா? விட்டா கூப்பிடக்குள்ள அங்க போய் உட்காந்துருவி போல இருக்க. இருங்கக்கா, பச்சை சொச்செல்லாம் ரெடியான பார்த்து தானே கூப்பிடுவே. நீங்க காப்பியை கொண்டு போய் அவர் கொடுக்கணும். அவரு உங்களை பார்த்துட்டே காப்பியை கையில எடுக்கணும். அப்புறம் மடக்கு மடக்குன்னு குடிக்கணும். நெட்ட மாதிரி மடக்கு மடக்குன்னு குடிக்க முடியாது, சுட்டு கிடக்கும்ல. பரவாயில்லக்கா, பிடிச்சவே முன்னாடி நிற்கும்போது சூடா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, அதெல்லாம் தெரியாது, மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவாரு. அப்படின்னா எனக்கு பார்த்து தர மாட்டானா? ஐயோ, இப்பவே இப்படி வேற ஆசை இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் தாலி கட்டி வீட்டுக்கு போன பிறகு தான் பால் மலம் குடிக்கும் போது பாத்தி தருவாரு. இப்போ நீங்க குடுக்கற காப்பி அவர் மட்டும் தான் குடிப்பாரு. உங்களுக்கு வேணா நீங்க ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டே போயிருங்க. அவர்கிட்ட போய் அந்த கூடத்துல நின்றுகிட்டு காப்பி கப்பின்னு கேட்டு தொலைக்காதுங்க. கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டுமா? சரி சில்பா, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சேண்டியக்கா, காப்பிய நீங்க எடுத்துட்டு வாங்கக்கா. நான் எடுத்துட்டு வரணுமா? அத சரோஜா தானே கொடுக்கணும். நீ பச்சியை மட்டும் கொண்டு போய் கொடு. சரோஜா கிட்ட காப்பியை கொடுத்து விடுவோம். அப்படியேக்கா, காப்பி அவ தான் கொடுக்கணுமா? ஆமா சில்பா, பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு தானே காப்பி கொடுக்கணும். அவ காப்பி கொடுப்பா, நீ போய் எல்லாருக்கும் பஜ்ஜியை கொடுத்துட்டு வா. சரிக்கா, நம்ம வீட்டுக்கு 2 பிளேட் தனியா எடுத்து வச்சிருங்க. என் மக பஜ்ஜினா விரும்பி சாப்பிடுவாக்கா. சரி சில்பா, நான் எடுத்து வச்சிடுறேன். நீ முதல்ல போய் இதை கொடுத்துட்டு வா. சரிக்கா. வாசியில கிடைச்சா போதும், பின்னாயில இருந்தாலும் குடிச்சிருவா. எப்படிதான் இப்படிலாம் இருக்காளுவளோ. நம்மள நம்ம வீட்டுக்கு பாக்ஸ்ல போட்டு பஜ்ஜி எடுத்துட்டு போயிடணும். என் பிள்ளைன்னா விரும்பி சாப்பிடும். சத்யப்பா, நீங்க எதுக்கு வீட்டு தேடி வந்து வீட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நம்மள வீட்டு தேடி வீட்டுக்கு போகும்போது அவங்க பேசும்போது சங்கடமா இருந்தா இல்லையா? நம்ம பிள்ளை அந்த பையனை கட்டிட்டு சொல்லி கேட்கதான் தெரியணும். இப்ப தானே அவங்க அந்த வீட்டு தேடி வந்திருக்காளே, இப்படியா பேசுறது வந்தீங்களே? அன்னபூர்ணி, அவர் மூஞ்ச பாத்தியா? இப்பயா அவிய நல்ல எண்ணத்தோட வந்த மாதிரி இல்ல. எனக்கு அவிய வந்திருக்கிறதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குமோன்னு தோணுது. அப்படி என்ன உள்நோக்கம் இருக்கு போது? ஐ பையனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு பொண்ணு கேட்க வந்திருக்காளே, நீங்க இப்படி டக்கு டக்கு பேசாங்க சத்யப்பா. பொண்ணு கேட்க வந்திருக்கவிய இப்படிதான் மூஞ்ச வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாவளோ. அவர் எப்படி கோவத்தோடயே இருக்காருன்னு பார்த்தல, நம்ம பிள்ளைய நிம்மதியா வாழ விட மாட்டாரு அன்னபூர்ணி. ஏங்க, அந்த அம்மா நல்லா தானே பேசிட்டு இருக்கு. அவர் ஏதோ கோவத்துல இருக்காரு, அவர் இருந்துட்டு போறாரு. போக போக நம்ம பிள்ளை மாத்த பத்து எல்லாம் சரியாயி போவே. நீங்க கொஞ்சம் சந்தோஷமா கிச்சு வாங்கிருங்க.
இப்ப என்ன சொல்ல வர அன்னபூர்ணி? அதே பூ வாங்கிட்டு வந்துட்டு வச்சிட்டு வரேன்னு சொல்லியவல்ல. பூ வைக்கிறது நல்லதானே, நமக்கு ஒரு உறுதியா இருக்கும். அன்னபூர்ணி மாப்பிள்ளை கிட்டே பச்சை கிளிட்டு கேட்காம எல்லாத்தையும் செய்ய சொல்றியோ? ஆமா, மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை நிச்சயத்துக்கு கூட்டியில வந்தாரோ. அவரெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வேணா அவருக்கு போன் போட்டு இந்த மாதிரி பார்க்க வந்தாலும் அப்படியே பூ வச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிக்கலாம். நம்ம பிள்ளை பச்சை கிளியே எதுவும் நினைக்க மாட்டா. அதனால நீங்க அவியல் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. வந்தவியா பூ வச்சிட்டு போறேன்னு ஆசைப்படியாவா? பூ வச்சிட்டு போட்டு சாச்சப்பா. அன்னபூர்ணி எனக்கு ஏதோ அவசரத்துல வந்த மாதிரி இருக்காவிய. பூவை வச்சுட்டு போனாலும் நாளைக்கு யோசிச்சுட்டு வேண்டாம்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. அதான் பொறுமையா இன்னொரு நாள் வாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த பையன் நம்ம பிள்ளை தான் வேணும்னே உறுதியா இருந்திருக்கான். அதனால தான் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கா. இல்லைன்னா வருவாங்க. நான் சொல்றதை நீங்க கேளுங்க சாச்சப்பா. அவையா பூ வச்சுட்டு போட்டா நம்ம பிள்ளைய ஆசைப்பட்டு இருக்கா. பிறகு நிச்சயம் பண்ணிக்கலாம். என் வாங்க போய் எதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவையா நம்ம சம்மந்தியாக போறவ நாளை முன்னே மூஞ்சில முடிக்கணும் பேசணும். அன்னபூர்ணி அவர் முகத்தை பார்த்தா எனக்கு எதுவும் சரியா தோணல. இதுக்கு மேல ஓ முடிவு. நான் எதுலயும் தலையிடல. பொண்ணை பார்த்துட்டு போக சொல்லு. பூ வச்சிட்டு போடு சாச்சப்பா. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன்? பார்த்துட்டு பூவை வச்சுட்டு போக சொல்லு. எனக்கு அவிய முகத்தை பார்க்கவே பிடிக்கல. ஐயா, அப்படியே சொல்லக்கூடாது. நீங்களும் அங்க வந்து நில்லுங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நம்ம தான் முன்னாடி நிக்கணும். இப்படி ஒதுங்கி ஓரமெல்லாம் நிக்க கூடாது சாச்சப்பா. வாங்க போ. இவரையே போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆபீஸ்ல இருந்தாலும் நான் போன் பண்ண எடுப்பேன்னு சொன்னாரே. ஒருவேளை ஏதோ மீட்டிங்ல இருப்பாரோ? அப்படி எந்த மீட்டிங்கும் இருக்கதா என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்காரு? எங்க இருந்தா என்ன எடுத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வைக்கலாம்ல. எனக்கு எப்ப பார்த்தாலும் அவர் நினைப்பாவே இருக்கு. அவரு நினைக்கவே இல்லை. காலையில இருந்து ஒரு போன் கூட போட்டு என்ன ஏதுன்னு பேசவே இல்லை. இன்னைக்கு மட்டும் போன் பாடட்ட உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன். ஐயோ, அவர்கிட்ட சண்டை போட்டக்கூடாது. அவருக்கு பிடிக்காது. என் புருஷனுக்கு நான் கோவப்பட்டா பிடிக்காது. அதனால ஏன் போன் பாடலன்னு மெதுவாக தான் கேட்கணும். புரிச்ச காதலர் எங்க எல்லாருக்கும் சம்மதம். சாச்சப்பாவும் மனசார சம்மதிச்சிட்டாவே. நீங்க பொண்ணு பாருங்க, போவீங்க. நிச்சயத்துக்கு நாளை குடிச்சிருவோம். எல்லாரும் பச்சையில எடுத்து சாப்பிடுங்க. இருக்கட்டும், முதல்ல பொண்ணை கூடுங்க. நெட்டமாரி சாச்சப்பளை கூட்டுவாமா? சரிம்மா, கூட்டிட்டு வரேன். இப்ப கூட்டிட்டு வந்து நீங்க பச்சை சாப்பிடுங்க. டேய் சூர்யா, பொண்ணு கூட்டிட்டு வர போறேங்க. எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. இனி ஜாலிதான். இப்ப ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி. ஏப்ல இட்டுட்டே இருக்காது, ஒழுங்கா உட்காரு. சரி பாட்டி. பாட்டியம் பாட்டி. இதுதான் நீங்க பார்க்க வந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிடுங்க. ஏமோ பொண்ணு அவளுக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்லாண்டா. என்னமோ அவளுக்கு தெரியாத மாதிரி அறிமுகப்படுத்திட்டு இருக்கா. சொல்ல வேண்டியது நம்ம கடமைல மாதிரி. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிடுங்க பொண்ணை. ஏம்மா, மாப்பிள்ளை பையன் தான் இருக்கா, அவனை எட்டி பார்த்துக்க. பேச்ச குறை. ஆல்ரெடி பார்த்த பொண்ணு தான், பார்த்த மாப்பிள்ள தான். இருந்தாலும் இன்னைக்கு பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷன் இல்ல. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிடுங்க. பெரியவே நல்லா பார்த்துக்கிடுங்க. சேலை கட்டினா எங்க பொண்ணு தங்க சேலை மாதிரி இருப்பா. அம்மம்மா, பேச்சு முத்துமாவை என்ன விளம்பரம் பண்ணியா? பூ வச்சா பொண்ணு சேலை மாதிரி இருப்பா. ஏமோ போதும் நிறுத்து. அவியலே பொண்ணு தாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாவ. சாரப்பா, பொண்ணு அழகா இருக்கல்ல. ஆமா, நம்ம பேரனோட செலக்ஷன் ஆச்சே. மாப்பிள்ளையும் பொண்ணு செலக்ட் பண்றதை விட என் பேரை சூப்பரா செலக்ட் பண்றா பாத்தியா? சோறு பூ வைக்க சொல்லி வைக்கட்டுமா? முதல்ல காப்பி குடிங்க, அதுக்கு பிறகு பூ வைங்க. நெட்டமாரி, அந்த காப்பி தண்ணி எடுத்துட்டு வந்து சரோஜா கையில குடி, எல்லாருக்கும் கொடுக்கட்டும். இல்ல இருக்கட்டும், நாங்க பூ வச்சுட்டு அப்புறம் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிடியோம். இல்ல முதல்ல வந்திருக்கவே காப்பி குடிக்கணும். பாச்சி தான் சாப்பிடல. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் காப்பி குடிங்க. சரோஜா, எல்லாருக்கும் காப்பி எடுத்து வந்து கொடுமா. சரி. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ? இங்க இருக்கவே எரிச்சலா இருக்கு. எங்க தகுதிக்கு இதெல்லாம் ஒரு பொண்ணு, இதுக்கு பூ வேற வைக்கணுமா?